வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஹெச்வி கேமிங் சாகா. நாங்கள் உங்கள் கேமர்ஸ். ஹீரோ ட்ரக்கில் வீடியோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ஆமாம், அதான் நான் சொல்ல வந்தேன், நீங்கள் சொல்லிட்டீங்க. இதில் நான் இந்த ஒரு ட்ரக்கு பார்த்து வச்சுருக்கேன், மிடில் இருக்குது பாருங்கள், பயங்கரமாக இருக்குது அந்த ட்ரக்கு, மெர்சிடிஸில். அதான் அந்த ட்ரக்கை தான் சூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஓட்டை பொறுத்து மெர்சிடிஸு. ஆமாம், ஸ்கேண்டர் ட்ரக் வருது. மெர்சிடிஸ் தான் இந்த ட்ரக்கு. எனக்கு டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சி கிளம்ப போகிறேன் இப்போது. நான் இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ட்ரக்கு தான் வாங்கலாம் நான் இவ்வளோ முயற்சி பண்ணேன், பட் அது நம்ம இன்னும் லெவல் ரீச் ஆகிறதுனால வாங்க முடியல. நம்ம 2 மெர்சிடிஸ் ட்ரக் டீலர் கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் ட்ரக்கு வாங்க முடியல. இந்த டிசைன் கடையை மேலே பாருங்கள், ஆரன்லாம் ஃபிட்டிங் யூஸ் பண்ணி. நான் முன்னாடி விளையாடும் போது ட்ரக்கு இது விளையாடும் போது இந்த மாதிரி நிறையா ஃப்ரண்ட்டில் லைட்ஸ்லாம் நிறையா வச்சு ஒரு கெத்தாக வச்சுருப்பேன் ட்ரக்கு. ஆமாம், நம்ம அப்கிரேட் பண்ணி பயங்கரமாக இருக்கும். அந்த ஃப்ரண்ட்டில் இடிக்கிறதுக்கு அந்த சப்போர்ட்டிங்ஸ்லாம் வரும், அது எல்லாமே நம்ம போட்டு பயங்கரமாக இருக்கும். இடித்தா கூட டேமேஜ் ஆகாது, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே, கிளம்பியாச்சு. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. வெளியில் எடுக்கும் போது எப்படி 4-5 வாட்டி இடிப்பேன், சொல்லி வாய மூடல. இல்லை, அந்த கண்ட்ரோல் நம்ம பிரேக் அடித்து போக மாட்டீங்களா நீங்கள்? கண்ட்ரோல் வர மாட்டேங்கிறியா? போவோம் அப்படியே. மேக்ஸிமம் இந்த மாதிரி வெளியில் இந்த வியூ வச்சு ஓட்டலாம். இது என்ன ஜஸ்ட் ஒரு கண்டெய்னர் மாதிரி தான் தெரியுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒன்றும் இல்லை, ரொம்ப தூரம் போகிறத ஓட்டி விட்டோம். அது சும்மா கூட ஒரு மியூசிக் ஒன்று போட்டு விட்டோம், வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம், கண்டினியூஸாக ஓட்டுறதை காமிச்சா போர் அடிக்கும்ல. பிரின்னு காமெடி. ஐயோ ஐயோ, நடுவில் இந்த மாதிரி தான் வரும், கண்டுக்கிறாதீங்க. பேசிக்கிட்டே இடிச்சு விட்டேன் அவனை. இந்த மாதிரி சினாரியை காமிக்கும் போது மட்டும் வெளியில் வந்துட்டு பார்த்துட்டு, மற்றபடி உள்ளே ஓட்டும் போது சர்ன்னு ஓட்டி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒன்று திங்க் பண்ணியிருக்கோம் டீமில். ரொம்ப லாங் ட்ராவல் போகும்போது ஓரளவுக்கு இந்த வெளியில் காமிச்சிட்டு உள்ளுக்குள்ளே நம்ம கேபின்லேருந்து ஓட்டுற வியூஸ் கொஞ்சம் ஓட்டி விட்டு பின்னாடி இந்த மாதிரி ஃபைனாக அதை ஒரு மியூசிக்கை போட்டு விட்டோம்னா பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும், வியூஸும் வரும்னு ஒரு நம்பிக்கை தான். இந்த ட்ரக்கை வீல்லாம் கூட நல்லா இருக்கியா, ஒரு மாதிரி அந்த பெயிண்ட் பண்ண மாதிரி பிராண்டடாக இருக்குது, ஒரு மாதிரி ஒரு லக்ஸரியஸாக இருக்குது ட்ரக்கு. எப்படியோ அந்த ட்ரக்கை வாங்கணும், விட மாட்டேன், வைராக்கியமாக இருக்கேன், வாங்கியே தீருவேன். சீட்டு போடாமல் வாங்கணும். ஆமாம், மக்கள் சீட்டுன்னு நினச்சிக்க போகிறாங்க, சீட் கோடு போடாமல் நம்ம ஓட்டியே வாங்கணும். இந்த ப்ரீ சவுண்டு போட்டு விட்டோம், நம்ம எடிட்டர் வேலையை கட்டுறாரு. என்னால் சிரிப்பு அடக்க முடியலையாயோ. நல்லா இருக்கே அந்த ட்ரக்கு. ஏன் வேறு பாட்டு கிடைக்கலையா அவருக்கு? அது அடுத்த இடத்துல தேடி எடுத்து போட்டு விடுவாப்பல. அடுத்த பிரி மட்டும்தான் போடுறாங்க, லாரியை பிரிச்சிட போகிறாங்க. 80க்கே லாரி அப்படியே உட்காருது திரும்பினா. ஓவர் ஸ்பீடு கொஞ்சம் இதுவாக போயிட்டுருக்கோம்ல, அதான் 70 கிலோமீட்டர் ஸ்பீடா. 70 கம்மி தான், இன்னும் போகும். சிலவங்கலாம் சீட்டு இது மாதிரி அந்த மாட் மாதிரி தான் ஒன்று போட்டு வாங்க. 100 கிலோமீட்டர் அப்கமிங் வீடியோஸில் நம்ம அந்த ஸ்பீட் லிமிட் எடுத்து விட்ருவோம். 100-150 வாங்க, 130, 130, 120 அப்படியே போவோம் பாரு. அப்போலாம் நல்லா அந்த பிரி பாட்டு தான். பிரி பாட்டு அப்போ நம்ம பிரி போடவே தேவையில்லை, ஏன்னா ட்ரக்கே அவ்வளோ ஸ்பீடாக போவோம். ஆமாம், சர்றன்னு போவோம். நல்லா இருக்குது இந்த வியூ. ஆக்சிடெண்ட்டில் அது முடிய போகுது அந்த வியூ. ஜஸ்ட்டில் மிஸ்ஸு ஓரம் கட்டிக்கிச்சு. ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்கு. பிரியை போட்டு விடுவோமா? எடிட்டர் என்ன இன்னும் 10 செகண்ட்ஸில் போட்டுருவார்னு நினைக்கிறேன், பார்ப்போம். கொஞ்சம் தூரம் அப்படி போவோம், ரோடு கம்மியாகுது. இங்கே தான் போடுவோம். இங்கே நம்ம பிரி போட்டு விட்டால் தான் கரெக்டாக போக முடியும். இன்னும் ஃபன்னாக நான் ஒரு மியூசிக் ஒன்று யோசிச்சேன், அதை போடலாமான்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் அதில் போடலான்னு ஒரு ஐடியா. டக்குன்னு வந்தாச்சு பாருங்க, பிரிச்சுக்கிட்டு வந்துட்டோமா. ஆடியன்ஸ் நினைப்பாங்க
இவங்க ஃபுல்லாக பிரி போட்டு வர்றதுக்கு அது பிரியை மட்டுமே போடலாமே, எதுக்கு இவங்க பேசிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க? அதை மட்டும் போட்டால் அப்புறம் நாங்கள் சேனல் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கோம், எங்கள் வாய்ஸை தான் நீங்கள் கேட்டாகணும். சொல்லி வாயமுள்ள ஒரு பிரி வந்துருச்சு. பிரி வந்துருச்சு, மழையும் வந்துருச்சு. ஆமாம், இதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த ஃபாஸ்ட் பேஸ் வராது நினைக்கிறேன். பிகாஸ் அந்த ரெய்னி கிளைமேட் அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே ஓட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி பஸ் மாடலாம் கூட இருக்குது. பட் நம்ம சிஸ்டம் கொஞ்சம் பழைய பிசின்றனால மாடெல்லாம் ஆக்டிவேட் பண்ணோம்னா தலைவன் ஹேங் ஆகிடுறான், ஸ்டக் ஆகிடுறான், அப்படியே அனி ஸ்டக் ஆகிடுறான். அதனால் மாடெலாம் இன்னும் கொஞ்சம் நம்ம போக போக சிஸ்டம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணோம்னா மாட் வச்சு நம்ம இன்னும் பயங்கரமாக ஒரு கேம் பிளேலாம் போடலாம். இதுலேயே விதவிதமான ட்ரக்ஸ், விதவிதமான ட்ரெய்லர்ஸ், வேறு ஊருங்க, மேப்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட திறந்து விடுங்க, தண்ணி உள்ளே தான் பார்ப்போம். சாரில் அடிக்குதா? அப்படியே ஒரு மெலோடியாக ஒரு சாங்கை போட்டுக்கிட்ட மலைக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ஓட்டிகிட்டு போனால் சூப்பராக இருக்கும். இன்னும் ரேடியோ சிஸ்டம் நம்ம வந்து இதில் இது பண்ணல. அது பாட்டை வந்து அந்த டாக்குமெண்ட்டில் போய்ட்டு சேவ் பண்ணணும். அது நம்ம பண்ணலாம், அடுத்தடுத்த வீடியோவில் பண்ணிக்கலாம். பாட்டை போட்டுக்கிட்டே ஓட்டிகிட்டு போகலாம், ஜாலியாக இருக்கும். கும்முன்னு பாட்டு வரும். அந்த ஊர்லலாம் போலீஸ் பிடிச்சிடுவாங்க தெரியுமா இல்லையா? பாட்டு போட்டா அப்படியா? ஹெவி சவுண்டு வச்சோம்னா. ஓஹோ, இது வேறையா? நம்ம ஆளுங்கலாம் வண்டி உட்காந்துட்டு சும்மா கும்முன்னு வெளியில் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். வண்டி நம்ம ஆளுங்க ஹாரன்லேயே பாட்டு வைப்பாங்களே, ஹாரனத்தினால பாட்டு ஓடிட்டு இருக்கும். அந்த நார்த் சைட்லலாம் போனீங்கன்னா லாரியில் நீங்கள் பார்க்கலாம், அவங்க ஹாரனே வந்து பாட்டு தான் வரும், நார்மல் ஹாரன்லாம் கிடையாது. வச்சுட்டு பயங்கரமாக பங்கமாக ஓட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க. பிரியை போட்டு விடுவோமா? பிரி இருக்கு, எனக்கே தூக்கம் வர மாதிரி இருக்குது. அதனால தான் என் வியூவை மாற்றி ஓட்டிக்கிட்டு இருக்கு. ஆக்சிடென்ட் ஆகி தொலைகிறதுக்கு பார்த்துக்கலாம். பின்னாடி ஒரு ட்ரக் பின்னாடியே ஒருத்தன் வரான் பாரு, நம்ம கூட விரட்டிக்கிட்டு. நம்ம பொறுமையாக போகிறோன்னா நமக்கு மேலே பொறுமையாக வரான். அப்படியே மலையில் ஓட்டிகிட்டு போகலான்னு. இப்போ என்னன்னா அமெரிக்கன் ட்ரக், யூரோ ட்ரக் ரெண்டுமே வீடியோஸ் கொஞ்சம் நாங்கள் பார்த்து தான் மேக் பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா பிசி அதை முன்னாடி சொன்ன மாதிரி பிசி ரொம்ப மக்கர் பண்ணி வீடியோஸ் பார்த்து மேக் பண்ணுறோன்னா வேறு ஒரு வீடியோ கம்பெனிலேருந்து பார்த்து டவுன்லோட் பண்ணி இறக்கி போட்டுருக்காங்கன்னு நினச்சிட போகிறாங்க. இல்லை வீடியோ ரெக்கார்டிங்கில் அதான் கேம் பிளே வீடியோவை பார்த்து நாங்கள் வந்து பொறுமையாக தான் அப்பப்போ ஒரு வீடியோ 2 வீடியோ அந்த மாதிரி மேக் பண்ணிகிட்ருக்கோம், ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா சிஸ்டம் வந்து நமக்கு செட் ஆகலை, புது சிஸ்டம் பார்க்குறோம். ஆமாம், ஏன்னா இப்போ டவுன்லோட் பழைய கேமாக இருந்தால் அது வந்து கரெக்டாக இருந்திருக்கும். பட் இப்போல்லாம் ரீமாஸ்டர் பண்ணி கிராஃபிக் எல்லாம் வந்து அதிகமாக போட்டிருக்கிறாங்க. அதிகமாக இருக்கனால சிஸ்டம் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. ஒரு அமெரிக்கன் ட்ரக்லாம் கிராஷே ஆயிடுச்சு. நீங்கள் கேமே கிராஷ் ஆகிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு இந்த வியூஸ் எல்லாம் ஏற்றி கொடுத்தீங்கன்னா நம்ம நல்ல சிஸ்டமாக கேமிங் சிஸ்டம். ஆமாம், இன்னும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் வியூஸ் நம்ம போச்சு. இப்போ தான் 32 பேர் வந்துருக்காங்க. நம்மளுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சேனல் ரீச் ஆகி ரெவென்யூலாம் வர ஆரம்பிச்சதுன்னா இன்னும் வெறும் 900 பேர் தான். 900 பேர் போட்டால் 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணிடலாம். ஆமாம், என்னென்னா கொஞ்சம் நம்மளுக்கு அதில் ஒரு வியூஸ் கொஞ்சம் கூட போய் ரெவென்யூ வந்ததுன்னா ஃப்யூச்சரில் ஒரு பிசி ரெடி பண்ணி இன்னும் ஹை கிராஃபிக்கல் கேமு, இன்னும் பயங்கரமான நீங்கள் எதிர்பார்க்குற கேம் நீங்கள் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த கேம்ஸ் கூட போடலாம். ஏகப்பட்ட ஐடியா இருக்குது. நான் எனக்கு ஒரு கேம் ஒன்று விளையாடணும்னு தோணுது. இப்போது நான் வாட்ஸ்அப்பில் இதில் பார்த்தேன், யூடியூப்பில் பார்த்தேன், வார்ஷிப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஒன்று. இப்போ நானும் பார்த்தேன். நம்மளோட ஏன்ஷியன்ட் அண்ட் வின்டேஜ் ஷிப்ஸ் எல்லாமே வந்து அதில் அப்படியே கேமில் இருக்குது. அப்படியே ரியலிஸ்டிக்காக சும்மா ஏதோ தானு கேம் ஷிப்பு சும்மா சுட்டுக்கிட்டு இல்லாமல் ஒரு இப்போ சிமுலேட்டர் எப்படி நம்ம நிஜமாலே ஒரு ட்ரக்கு ஓட்டுற மாதிரி ஒரு இதுவாக இருக்கும், அந்த மாதிரி ஷிப்பில் வந்து ஒரு கேம் மாதிரி. அதுவும் வார்ஷிப்ஸு அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும்னு எனக்கு தோணுது. அந்த கேம் விளாட்லான்னு பார்க்குறோம். ஆனால் சிஸ்டம் தான் நம்ம ஹீரோ ட்ரக்குக்கே தடங்குது. அதெல்லாம் போட்டோம்னா எதுவும் நம்ம அந்த ஹாலோ மற்ற கேம்ஸ்லாம் வந்து என்ன பண்ணியா அது ஒன்றும் இல்லை. ஒரு செகண்ட் வெளில வந்து மூக்கு கடிச்சு வரையுது, கை சொரியுது, கொசு கடிக்குது, என்ன பண்ணுறது? விளையாடிக்கிட்டு இருக்கும்போது தான் இவங்க எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. என்ன சொல்லிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே மறந்து வச்சேன். அதான் மற்ற கேம் பற்றி நான் பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே நான் ஹீரோ ட்ரக்கு இப்போ அமெரிக்கன் ட்ரக்கே வந்து ஒரு 1-2 வீடியோ வரும், அவ்வளோதான். அமெரிக்கன் ட்ரக்கே வாய்ப்பு இல்லை. பிகாஸ் அதாவது நண்பர் இப்போ ஃப்ரெண்டு சிஸ்டமில் இப்போது ஹீரோ ட்ரக் விளையாடிட்டு இருக்கோம். பட் என்ன அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டர் நான் என் சிஸ்டம் விளையாடிட்டு இருந்தேன். அது வந்து கிராஷ் ஆகி போச்சு கேம், அது விளையாட முடியாது, அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சு. மறுபடியும் வந்து ஃப்ரெஷ்ஷாக டெமோ மட்டும் தான் விளையாண்டோம், டெமோலே கிராஷ் ஆகிடுச்சு. ஆமாம், டெமோவே கிராஷ் ஆகிடுச்சுன்னா ஒரிஜினலுக்கு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க, யோசிச்சுக்கங்க, அவ்வளோதான். என்ன நடக்கும் தெரியல. சிஸ்டமே வந்து வெடிச்சு சிபி வந்து புகை விட்டு போகணும் வாயை பிளந்துடும், அவ்வளோதான். அதனால் அமெரிக்கன் ட்ரக்கில் வீடியோ வர்றது கஷ்டம் தான். தாத்தாவை மிஸ் பண்ணுவேன். ஃபுல்லாக ஒரு வில்லேஜ் ஏரியா மாதிரி உள்ள 2 ரோட்டுக்குள்ளே போகுது. நல்லா விண்மில்லாம் இருக்கியா?
அங்கே பாருங்க குட்டியானலாம் ஓவர்டேக் வந்து நம்மள. விண்மில் பார்க்கும்போது டக்குன்னு எனக்கு என்னன்னா அப்படியே அந்த விண்மில்லோட சக்கரம் அப்படியே அந்த சுற்றுது இல்லை பிளேட்ஸு அது அப்படியே உடச்சிக்கிட்டு வந்து இருக்கிற கார் பைக்கெல்லாம் அடிச்சு சொச்சு அப்படியே ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ரத்த கிளறி அந்த சினிமாவில் படத்தில் பார்த்த ஃபீல் நல்லாயிருக்கும். நடந்த லாரிலேருந்து உள்ள வரையும் இறங்கி போவான் அதானே? இல்லை 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 உள்ளவரையும் கேமே இதையும் நீங்கள் லிங்க் பண்ணுறீங்க. அது வேறு படம். அது இப்போ அமெரிக்கன் ட்ரக்கில் வீடியோஸ் அவ்வளோதான் வராது. அதுனா ஆம்புலன்ஸா? ஃபயர் இன்ஜின் மேலே ஓடிட்டு இருக்கு. பஸ்ஸாக இருக்கும். நம்ம ஊரில் செகப்பு பஸ் இருக்க மாதிரி அங்கேயும் போட்டிருக்காங்க போல. தாத்தாவை வேறு ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அமெரிக்கன் ட்ரக்கில் தாத்தாவை. ஸோ ஹீரோ ட்ரக்லேயே ஒரு 2 வீடியோ தான். இதுக்கப்புறம் வீடியோ வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்டர்வியூக்கு எடுக்கும் போதே சொன்னேன் வயசான ஆளை எடுக்காத டப்புன்னு போயிடுவாரு. பாரு கேமோட போயிட்டாரு. கேம் கிராஸ் ஆச்சு. மறுபடியும் ஃபியூச்சரில் ரிட்டர்ன் ஆவார் தாத்தா. மறுபடியும் ஹீரோ ட்ரக் நம்ம அமெரிக்கன் ட்ரக் ப்ளே பண்ணோம்னா தாத்தா கன்ஃபார்ம் ரிட்டர்ன் ஆவார். பிரச்சனை இல்லை. ரிட்டையர் ஆயிடுவாரா? இல்லை ரிட்டர்ன் ஆவாருன்னு அவர் ஆல்ரெடி ரிட்டையர்ட் ஆன கேஸ் தான். அதனால் மக்கள் வெயிட் பண்ணிக்கோ. நம்ம அநேகமாக நம்ம அந்த ஸ்பீட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கோம். நீங்கள் ஆமாம் ஆமாம் 70 கிலோமீட்டர்னா நம்ம 25, 40, 50 ஓட்டிக்கிட்டு இருக்கோம். மழை பெய்யுதியா வீல் அப்படியே வந்து ஒரு மாதிரி போகுது வண்டி. நீ ஓட்டுறதுனால அந்த ஓட்டிகிட்டு இருக்கேன். நான் ஓட்டினேன்னா வந்து 70னா நம்ம 170 போக பார்ப்போம். இல்லை இது வந்து நம்மளது சிஸ்டம் மானிட்டர் வேறு ஃபுல்லாக பபுளாக வந்து போய் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதா. அதனால் பொறுமையாக தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். ரகசியத்தெல்லாம் நீ ஏன் சிஸ்டமில் இதுக்கு எப்படின்னா அடுத்த ஒரு வீடியோ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் மிரண்டுருவீங்க. அப்படியே எப்பயா போய் சேருவோம்? எவ்வளோ தூரம் இருக்கணும்? இன்னும் ஒரு 2 மினிட்ஸ். இன்னும் 16 கிலோமீட்டர் இருக்குது. அதான் வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம். தம்பி பிரி எங்கே வருவாப்புல இன்னும் ரொம்ப நேரம் ஓட்டுறோம். ஆமாம் மழை நின்றுச்சுப்பா. சீக்கிரம் ஓட்டி விடு. இந்த வியூவை மாற்ற கொஞ்ச நேரம் ஓட்டுவோம். அப்படி பிரி வர வரைக்கும் பார்த்து இந்த மாதிரி நம்ம வேனு சின்ன டெம்போஸ் நம்ம ஊரில் இருக்க மாதிரி இந்த டிப்பர் லாரி அசோக் லேலன் லாரிலாம் கூட ஓட்டலாம். பட் ஆனால் சீட் நம்ம மாடு வச்சு தான் நம்ம ஓட்ட முடியும். அதுதான் ஃப்யூச்சரில் நம்ம மறுபடியும் இந்த கேம் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் மாட் வச்சு விதவிதமான ட்ரக்ஸ் விதவிதமான இதெல்லாம் வச்சு ஓட்டலாம். சூப்பர் ஃபன்னாக இருக்கும். ஆனால் இப்போ நம்மளோட சேனலில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஆக்ஷன் கேம்ஸில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆமாம் அந்த ஹாலோ உல்வரின் புதுசாக ரிட்டர்ன் கேஸ்டில் அந்த மாதிரி அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் இதுவும் போடுவோம் கண்டிப்பாக. நடுவில் போட்டு கேப்பில் நம்ம கொஞ்சம் மோட்டோ ஜிபியில் ஒரு ரேசிங்கை ஒன்று போட்டோம்னா அப்படியே ஃபன்னாக போய்கிட்டு இருக்கோம். என்ன இது அவன்லாம் திட்டுவான் எதிரில் வரலாம். யாரும் குடியார பையல திட்டிட்டு போவான். எப்பா பிரி ஆன் பண்ணி விடுங்க. அப்பா வந்தாச்சு. பின்னாடி சத்தம் கேட்குதா? போலீஸ்காரன் இடிச்சிட்டேன். சைரன் அடிச்சுட்டே போய்கிட்டு இருக்கான் போலீஸ்காரன். அவர் பிரி சொல்லியே அவருக்கு தொண்டெல்லாம் போயிடுது போல. அது இப்போ எண்டில் படம் முடிஞ்சு போச்சு. போ இது ஸோ இது ஒன்றும் இல்லை, நம்ம பஸ் மாடு நம்ம இதில் போட்டு வச்சுருந்தோம் அந்த மேப்புக்கு. அதனால் அப்படி ஆயிடுச்சு நிறுத்தும் போது. அதனால தான் ரொம்ப டிலே ஆனதுனால ஒரு மியூசிக்கை போட்டு விட்டாச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க.